நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய அனுப்ப வணக்கம். சிறப்பு வந்திருக்கும் குழுவின் சார்பாக வருக வருக என அன்பு வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பு 2024 தமிழ் புத்தாண்டு ராசி பலன் பகுதி 3 கிருஷ்ணகிரியிலிருந்து நன்றியா ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லோருக்கும் என் ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்வியல் ஆரோக்கியம் என்ற குழுவில் பயணித்து வரும் அனைத்து நண்பர்களுக்கும் ஆத்ம நண்பர்களுக்கும் நான் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஞானத்தையும் தியானத்தையும் போதித்து வந்த பிதாமகா பத்திரிஜி அவர்களுக்கும் சொர்ணமாலா பத்திரிஜி அவர்களுக்கும் மகாவதார பாபாஜியருக்கும் சதானந்த யோகி அவர்களுக்கும் காசிரெட்டி நயனா அவர்களுக்கும் மற்றும் பிரபஞ்சத்துக்கும் விஸ்வசக்திக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பூர்ணாத்மா சர்வாத்மா ஆத்மாக்களுக்கும் என் பெற்றோர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன், நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் குரோதியோட நட்சத்திர பலன்கள் 3ஆம் பாகம். போன 2 இது நம்ம எபிசோட்ல நம்ம 18 நட்சத்திரங்களை பார்த்தோம். ஒவ்வொரு எபிசோடுக்கும் 9 நட்சத்திரங்கள், அதனால 2 9 18 ஆகி இப்போ 19ல இருந்து 27 நட்சத்திரங்களுக்கு, அதாவது அடுத்த 9 நட்சத்திரங்களுக்கு நம்ம பார்க்க போறாங்கய்யா. இதுல என்னன்னா மூல நட்சத்திரம் அடுத்தது நம்ம எடுத்துக்கொண்டது. மூல நட்சத்திரம் இந்த வருடம் ஆரோக்கியத்தினால் நல்ல தனவரயம் இருக்கிறது. அப்புறம் இந்த ஆவணி மாதம், ஐப்பசி, புரட்டாசி, கார்த்திகை மாதங்கள் வருமானம் அதிகரிக்கும். தொழில் ரீதியான முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வீட்டுல சுப செலவுகள் ஏற்படும். எந்த மாதிரி சுப செலவுன்னு கேட்டீங்கன்னா, கல்யாண ஏற்பாடு, நிச்சயதார்த்தம், பொண்ணு பார்க்கறது, அந்த மாதிரி நடக்கும். அப்புறம் பையன்கள் இருந்தாங்கன்னா, பசங்க இருந்தாலும் பொண்ணு இருந்தாங்களோ, படிக்கும் குழந்தைகள் மேல் படிப்புக்கான செலவுகள், அங்க ஒரு MBBS படிச்சு முடிச்சிருந்தா MD படிக்கிறதுக்கு, அல்ல MCA படிச்சிருந்தவங்களா BCA படிச்சவங்களுக்கு MCA படிக்கிறதுக்கு, அது போன்ற ஒவ்வொன்றும் அதுக்கு உண்டான மேற்படிப்புகள் படிக்கிறதுக்கு, காலேஜ் கட்டுறதுக்கெல்லாம் செலவாகும் இல்லைங்களா, அந்த செலவுகள் ஏற்படும். அப்புறம் வீடு ஏதாவது புதுசா கட்டி கிராப்ரேஷன் பண்ணுவாங்க, சொத்துக்கள் வாங்குவாங்க, அசைன் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள்லாம் வாங்குவாங்க. போன்ற பல யோகங்கள் இந்த மூல நட்சத்திரத்திற்கு ஏற்படும். எந்த மாசம்னா அந்த ஆவணி மாசம், ஐப்பசி மாசம், புரட்டாசி, கார்த்திகை, இந்த முதல் 4 மாசங்களுக்கு. அப்புறம் இந்த அடுத்த 4 மாசம் இருக்குது இல்லைங்களா, கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். வேற பயப்படும்படி ஒண்ணும் இருக்காதுங்க. இது லைட்டா அப்படி டச் ஆகுது அப்படின்னு. ஆமா, அதுக்காக என்னன்னா, நீங்க பயப்படாம அது மேல கொஞ்சம் இது பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு தானம் செய்யணும். படிக்கிற ஏழை குழந்தைகள் இருந்தா அவங்களுக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுங்க. ஆர்ஓ பிளான்ட் ஏதாவது இருந்தா அந்த ஸ்கூல்ல நல்லா ஒரு எல்லாம் படிக்கலாம், நிறைய பசங்கள்லாம் இருக்காங்கன்னா ஆரோக்கியத்துக்காக அந்த ஸ்கூல்ல ஒரு ஆர்ஓ பிளான்ட் வைக்கலாம். பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா நாப்கின் வாங்கி கொடுங்க. கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்லையோ இல்லையோ அந்த மாதிரி இது நாப்கின் வாங்கி கொடுங்க. மேலும் சுயதொழில் செய்பவர்கள் இருந்தாங்கன்னா, சொந்த வியாபாரம் செய்வர்கள், இவங்க எல்லாமே இதை செய்யலாங்க. அரசாங்கத்திற்கு எதிரான செயல்களை செய்கின்றோமோ என்ற பயம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களுக்கு கேடு கிடையாது, நெகட்டிவ்னஸ் கிடையாது, பயம் கிடையாது. ஏதோ ஒரு பதட்டத்தால ஒரு எண்ணங்கள் தோன்றும். மேலும் நண்பர்கள் விஷயத்தில் நீங்க, அப்புறம் வாழ்க்கை துணைவி துணைவன் இருந்த ஆகியோர்கள் விஷயத்துல நீங்கள் கடன் கேட்கிறாரு, மச்சான் கேட்கிறான், மாமன் கேட்கிறான், எங்க தங்கச்சி கேட்கறாங்க, அப்படி இப்படின்னு கேட்டு ஏதாவது நீங்க கோர்ட்ல பேங்க்ல ஏதாவது லோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அல்லது ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா, அந்த இது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க தான் கட்ட வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டுடும். அப்படி செஞ்சாங்கன்னா அந்த கடன் தொகையை நீங்க கட்ட வேண்டியதா இருக்குங்கிறதுனால அதை நீங்க அந்த ஜாமீன் கையெழுத்து எல்லாம் போடாம அவங்களுக்கு கொஞ்சம் நீங்க அங்க இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. அப்புறம் அவங்களுக்கு ஏதோ உங்களுக்கு கிஃப்டா கூட நீங்க ஒரு 5000 இல்ல ஒரு 5 லட்சம் கூட கொடுத்துட்டு கவனிக்கலாம். எங்களுக்கு நாங்க இது கட்டுறோம், வீடு கட்டுறோம், ஒரு 50 லட்சத்துக்கு எங்களுக்கு ஒரு கேரண்டி போடுங்க, ஜாமீன் கையெழுத்து போடுங்கன்னா போட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால அப்படி செஞ்சா என்ன ஆகும், கடன் தொகையை நீங்களே கட்ட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரையில தொழில் முனைவோர்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஆண்டாக அமையும். புதுசா அவங்க நிறைய
வந்து ஏதோ ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்பாங்க. அது நல்ல லாபம் கிடைக்கும். அது நல்ல ஸ்மூத் செயிலிங்கா இருக்கும். ஆகையால அந்த விஷயத்துல அவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது. அதனால இந்த ஆண்டு அவங்களுக்கு தொழில் தொடங்கலாம். அப்படி தொடங்கினா நல்ல மாதிரியா அமையும். ஆனால் அந்த நடு 4 மாதங்களை மட்டும் முதலீடுகளை கவனமாக செயல்படுத்தணும். முதல்ல சொன்னோம் இல்லைங்களா? அதாவது ஆவணி, ஐப்பசி, புரட்டாசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாசத்துல வந்து நீங்க அந்த கடைசி 2வது நடு 4 மாசத்துல நீங்க எந்த வித இதுவும் செய்ய வேண்டாம். முதலீடுகள் செய்யாதீங்க. சேமிப்புகளை சேமிப்பும் அதே மாதிரி வேற ஏதாவது பணத்தை சேமிச்சு பத்திரப்படுத்துறதுக்கு நீங்க வேணுங்கிற முயற்சியில எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால மூல நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வருடம். நன்றாக இருக்கும். பயப்படும்படி ஒன்றும் இல்லை. 2வது நடு 4 மாசம் தான் கொஞ்சம் பதட்டமா இருக்கும். அதுலயும் ஒன்றும் பெரிய சிரமம்லாம் வராது. ஜாகிரதையா இருக்கலாம். அடுத்தது 20வது நட்சத்திரம் பூராடம். பூராட நட்சத்திரத்திற்கூட போராடக்கூடாதுன்னுவாங்க. மூல நட்சத்திரத்துல ஆண் மூலம் மனசாலும் பெண் மூலம் நிர்மூலம் ஆகுன்னுவாங்க. அதெல்லாம் அந்த காலத்துல எதுக்கு நினைச்சு வச்சாங்களோ அது ஏதோ ஒரு மருவி கிருவி இப்படி வந்துருச்சு. சரி, இந்த வருடம் வந்து பூராட நட்சத்திரத்துக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்கு. வேலை தேடுவங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்ப எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு. அப்ப என்ன செய்யணும்னா மேலும் உங்களுக்கு பதவி வந்து இருக்கிற இதுலயே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஐயா எங்களுக்கு பதவி உயர்வும் கிடைச்சிடுச்சு. அப்ப என்ன கிடைக்கும்னா பதவி உயர்வு கிடைச்சிடுச்சு. ஆனா சம்பள கமிஷன் போட்டு உங்களுக்கு நல்லது ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும். ஆமாப்பா, உனக்கு வேலையும் கிடைக்கல, வேலை கிடைச்சிடுச்சு. வேலை கிடைச்சது என்னாச்சுன்னா எனக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைச்சிடுச்சு. இப்போ பதவி உயர்வு கிடைச்சது சம்பள உயர்வு கிடைக்குமா? சம்பள உயர்வும் கிடைச்சிடுச்சு. அப்படி சம்பள உயர்வு கிடைச்ச பிறகு என்ன ஆகுன்னா இடமாற்றம் ஆகும். இடமாற்றத்தோட உங்களுக்கு வருமானம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அந்த ஆபீஸ்ல நடக்கும். சரி, கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு கூட உருவாகும். உங்கள் நீண்டகால ஆசைகள் பூர்த்தியாகும். நீங்க ரொம்ப நாளா ஏதாவது ஒரு கனவுகள் கண்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் கூட நிவர்த்தி ஆகும். சரி, அப்போ திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை தொடங்குவாங்க. குடும்ப தலைவிகளுக்கு உங்களுடைய குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதாவது பெண் இருந்ததுன்னா பியூபர்ட்டி, அதாவது வயசுக்கு வருவாங்க இல்லையா? அவங்க கல்யாணம் ஆகியிருந்த பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு வந்து சீமந்த சீர்வரிசை சீமந்தங்கள்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு என்ன நடக்கும்னா வீடு வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தை நடக்கும், இல்லையா வீடு கட்டுறதுக்கு பேச்சுவார்த்தை நடக்கும். எல்லா நல்ல சுப சமாச்சாரங்கள்லாம் நடக்கும் ஐயா. ஆமா, நீண்ட நாள் உங்களுக்கு வந்த உடல்ல இருந்த வியாதிகள் விலகி போகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் வியாபாரம் தொழில் செய்வர்களாக இருந்தால் உங்களுடைய வியாபாரம் தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். இந்த போராட்டத்துக்கு ஒரு கொண்டாட்டமான இந்த வருஷம். ஆகையால நீங்க இந்த கடைசி 4 மாதங்களைத்தான் வந்து என்னன்னா மார்ச் மாதம் 2025 சனி பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்திற்கு போகிறார். அப்படி அவர் பயிற்சி ஆனால் 2 விஷயங்கள் நடக்கும். ஒண்ணு என்னன்னா வேலை அலைச்சலை கொடுத்து ஆரோக்கியத்தை கெட வைப்பார். இல்லைன்னா இருக்கிற வேலையை அதிகமாக கொடுத்து சங்கடத்தை கொடுப்பார். நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் செஞ்சிருவீங்க. அதாவது வேலை செய்யற மாடுகிட்ட தான் வந்து இன்னும் வேலையை அதிகமா சேர்த்துவாங்களாம். அது மாதிரி இவன் நல்லா செய்யறான்ப்பா, நல்லவன்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன வேலை கொடுத்தாலும் செய்வான்னு சொல்லி நிறைய நமக்கு வேலையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆபீஸ்ல அது ஒரு நல்லா அது ஒரு இது இருக்குது. அங்கேயால அந்த சூத்திரம் அது நல்லா வேலை செய்யறான்னா அவங்ககிட்டே கொடுத்து எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி அந்த மாதிரி அப்போ நிறைய வேலையை கொடுத்து வேலையை வந்து நமக்காக அதிகமாக கொடுத்து சங்கடத்தை ஏற்படுத்துவார். இல்லைன்னா வேலையை அலைச்சல் கொடுத்து ஆரோக்கியத்தை கெட வைப்பார். அதாவதுன்னா அவர் ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க. சேல்ஸ்மேன் சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இன்சூரன்ஸ் இது பண்ணி இன்சூரன்ஸ் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணுவாங்க. அது போல நிறைய விஷயங்களை கொடுத்து அதை வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வேலைக்கே நிறைய சங்கடங்களை ஏற்படுத்தி அதனால ஒரு தொல்லையை கொடுத்துருவாங்க. இது எதனாலன்னா
நம்ம 4ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. யாருக்கு? பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு. நிறைய வேலையை வரட்டும், நிறைய வேலை செய்யுங்க. அப்போ என்னன்னா, அப்போ நிறைய வேலை செஞ்சாங்கன்னா நிறைய வருமானம் கிடைக்கும். உங்களுக்கு ஆக்குப்பைடா வச்சுக்கணும். ஆமா, சும்மா உட்கார்ந்து இன்னும் போர் அடிக்க கூடாது, மோட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காதீங்க. அதனால நிறைய வேலை செய்யுங்க, நிறைய வருமானம் கிடைக்கும். உங்களுடைய எதிர்காலத்திற்கு பயம் இல்லாமல் நீங்க வந்து அந்த சேமிப்புல சேர்த்து வச்சு நீங்க சந்தோஷமாக இருக்கலாம். இந்த வருடம் உங்களுக்கு வந்து பணவரவு தரக்கூடிய வருடம். அதனால மன எழுச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதனால வருமானம் அதிகரிக்கும். அப்புறம் உறவுகளுக்கு ஏற்பட்ட பிரிவினை எல்லாம் இப்போது சரியாகும். ஏதோ முதல்ல ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபம்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் கூட சரியாயிடும். சகோதர சகோதரிகள் இருக்கும் மன வேற்றுமைகளை களைவதற்கு உண்டான முயற்சிகளை நீங்க முன்வைத்து அது முன்னால் நின்று அதை எல்லாம் தீர்த்து வைப்பீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு மக்கள் மத்தியில நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உயரும். அதாவது உங்க குழுவுல உங்க குரூப்ல உங்களுக்கு வந்து இவ்வளவு சிறந்தவர் உயர்ந்தவர்னுட்டு பேர் கிடைக்கும். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தா உங்களுக்கு உண்டான பதவி உயர்கள் கொடுத்து உங்களை அருமையாக உங்ககிட்ட இருந்து பல நன்மைகளை அவங்களும் பெற்றுக்கொள்வார்கள். உங்களுக்கும் பல நன்மைகள் வந்து சேரும். மேலும் உங்கள் ஸ்திர சொத்துக்கள் அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அங்கேயால ஸ்திர சொத்துக்கள் இருந்தா அதை வந்து நல்லா பத்திரப்படுத்தி வச்சுக்குவீங்க. மேலுமான வளர்ச்சி அடைவதற்கு மேலும் சில சொத்துக்களெல்லாம் வாங்குவீங்க. எப்படி வாங்க வேண்டும் என்று பார்த்தாலும் எப்போதும் போல் ஒரு கிராமமோ அல்லது சிட்டியிலோ அல்லாமல் மலையை சார்ந்த நீர்நிலைகள் சார்ந்த இடமாக இருந்தால் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். எப்படியாப்பட்ட இடம் வாங்கணும் அப்படின்னா பூராட நட்சத்திரக்காரங்க ஒரு எப்போதும் ஒரு கிராமமோ அல்லது சிட்டியிலோ அல்லாமல் ஒரு இடத்துல தான் சபர்பன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடத்துல வாங்குவீங்க இல்லையா? அது மாதிரி அது எப்படியாப்பட்ட இடம்னா மலையை சார்ந்த நீர்நிலைகள் சார்ந்த இடமா இருக்கும், உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா ஊருக்கு வெளியே ஒரு ஒதுக்குப்புறத்துல கிராமத்துக்கு நடுவிலே வயல் சார்ந்த இடமாகவோ அல்லது பாம்புகள் உலாத்தும் இடமாகவோ இருந்தால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பூராட நட்சத்திரக்காரங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த வருடம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக, வளர்ச்சியை ஏற்படுத்தும் ஆண்டாக அமைந்துள்ளது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஆண்டாக அமையப்படுகிறது. ஆகையினால் குலதெய்வ வழிபாடு மிக அவசியம். ஏனென்றால் உங்கள் இடத்திற்கு 4ஆம் இடம் சனி வருவதால் தாயின் மூலமாக உங்களுக்கு தடங்கல்கள் ஏற்படுத்துவார். அந்த தடங்கள் யாவும் வந்து போகக்கூடிய பலத்தினை உங்களுக்கு குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்கும். ஆகையால தாய் மூலமாக சங்கடங்கள் வந்தாலுமே கூட குலதெய்வம் நீங்க கும்பிட்டு வர்றதுனால அந்த குலதெய்வம் உங்களுக்கு அந்த தடங்களை எல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றி வருவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பூராட நட்சத்திரத்துக்கும் இது வந்து சரியான வருடம், நல்ல வளர்ச்சியை கொடுக்க வருடம். தைரியமாக இருக்கலாம், பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு துணையாக உங்கள் குலதெய்வம் இருக்கின்றபடியினால் உங்கள் வந்து நல்ல ஒரு இந்த வருடமாக உங்களுக்கு அமைய பெறுகிறது. அடுத்தது 21வது நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரத்துல 2 ராசியில் வர்றாரு. தனுசு ராசியில ஒரு பாதமும் மகர ராசியில 3 பாதமும் இருக்கும். இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல நன்மைகளும் ஏற்படும் ஆண்டாக அமைந்துள்ளது. வருஷ ஆரம்பத்துல வருஷ கடைசியிலையும் உங்களுக்கு வீண் செலவுகள் கொடுப்பாரு. நீங்கள் வந்து மகர ராசியில் பிறந்திருந்தால் உங்களுக்கு 2ஆம் சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கை துணை, தாய் தந்தையர், அப்புறம் வந்து பெற்றோர்கள் ஆகியவர்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜாகிரதையாக இருங்க. ஏதாவது சாதாரணமாகவே இருந்து பெருசா ஆகிறதுக்கு முன்னால அந்த சாதாரணமான காய்ச்சலையோ இல்ல அது சிம்டம்ஸ்லையோ நீங்க வந்து அப்பப்போ டாக்டர் கிட்ட காமிச்சு உடலை சரி பண்ணிக்கோங்க. அப்படி செய்யலைன்னா
அது நாம கவனிக்காம விட்டோம்னா அதே பெருசாகி அது ஒரு பெரிய செலவு வைக்கும். ஆகியால மூல நட்சத்திர, அதாவது உத்திராட நட்சத்திரக்காரங்க தனுசு ராசியில் 1ஆம் பாதம் இருக்கிறவர்கள் அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டும் நாம சொல்லக்கூடியது இதுதான். மேலும் நீங்கள் உத்தியோகத்துக்கு செல்வதாக இருந்தால் வேலை சம்பந்தமாக தடுமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சில பேர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த ஒரு வேலை மாற்றத்தில் இருந்து மற்றொரு வேலை மாற்றத்திற்கு நடுவிலே கேப் விழும். வருஷ ஆரம்பத்துல பண பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வருட கடைசியில் உங்களுக்கு பதட்டம், பயம் ஏற்படும். எந்த மாதிரி பயம் என்றால், இந்த வேலை போய்விடுமோ என்கின்ற பயமும், சனி பகவான் 3ஆம் இடத்திலும் சென்று விடுவதால் ஏதாவது கஷ்டங்கள் ஏற்படுமோ என்றும் ஒரு பயம்தான் இருக்கும் என்றும், அப்படி இல்லாமல் நஷ்டமும் ஏற்படுதாங்கயால நீங்க இந்த மாதிரி நடக்கிறத தைரியமா ஃபேஸ் பண்ணணும். குழந்தைகள் பற்றிய பயம் ஏற்படும். ஏனென்றால் 5ஆம் இடத்தில் குரு பயிற்சி ஏற்பட இருப்பதால் குழந்தைகளால் உடன் பிறந்தவர்களாலும் பயமோ மற்றும் வியாபாரத்திற்கு குந்தகங்களோ ஏற்படும் ஆண்டாக அமைந்து விடுகிறது என்று நீங்க அப்படி இருக்குமோ என்னெல்லாம் பயந்துட்டு இருக்காதீங்க. தைரியமா இருக்கணும். நீங்கள் சில படிப்பினைகளை கற்றுக்கொள்வீர்கள். அப்படி ஏதாவது பேச வேண்டும் என்றால் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்து பேச வேண்டும். பெரியவர்கள் சிறியவர்கள் இடத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நல்ல ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய படிப்பினை கற்றுக்கொண்டு அவர்களுக்கு சரியானபடி நம்ம பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் அப்படின்லாம் சொல்லி கத்துக்குவீங்க. இந்த உத்திராட நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றமும் சில சொத்துக்களை வாங்குவதற்கு அனுகூலமாகவும் இருக்கும். இந்த இடத்தை வாங்கணும் என்று நினைத்தாலும் விற்க முடியாது. வருட ஆரம்பத்தில் விற்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு ஏற்படும் பணப்பற்றாக்குறை காரணமாக உங்களுடைய ஸ்திர சொத்துக்களை எல்லாம் அடமானம் வச்சுட்டு அப்புறம் அப்படி போனாலும் ஒரு சிக்கல் ஏற்படுங்க. உங்களுக்கு மனத்தால பீதி ஏற்படுமே தவிர உடம்பில் ஒரு வியாதியும் கிடையாது. உங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லை. நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க. ஆகையால நீங்க இந்த வருடம் கடைசியில தான் இந்த பயம் இருக்கிறோம். மற்றபடி சொல்ல போனா மற்ற நாட்கள்லாம் இந்த மாதிரி எதுவுமே ஏற்படுறதில்ல. வெளியூர் பிரயாணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் செலவுகளும் கொடுக்கும். அப்படி ஆகையால பதட்டத்தையும் ஏற்படுத்தும். பணப்பற்றாக்குறையும் ஏற்படும். பணப்பற்றாக்குறை தவிர்க்க நீங்க உழைப்பை அதிகப்படுத்துங்கள். ஆமா, அப்படி இருந்தால் செலவுக்கு தகுந்த வருமானம் வர்ற மாதிரியே பார்த்துக்கணும். வருமானம் இல்லாம செலவு மட்டும் செஞ்சிட்டு இருந்தா அது ஒரு பெரிய கல்லா உருவாகி நம்ம வீட்டு வாசப்படியில் அடைச்சிட்டு நிற்கும். அந்த சுச்சுவேஷன் வராம அந்த மாதிரி ஏற்படாம இருக்காம அதில் உங்களுக்கு முத்திரை பதிக்கும்படியாக இருக்கும். ஆகையால் உங்களுக்கு வெற்றியை நிச்சயம் இருக்கும். ஆகையால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லதொரு சௌகரியங்களும் வெற்றியும் கிடைக்கும்படி நாம் இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்ளுவோம். அடுத்தது 22வது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதம் கடைசி 4 மாதமும் பணபலம் நன்றாகவே இருக்கும். எல்லாம் நன்றாகவே இருக்கிறது. இந்த வருடம் எப்படி இருக்கிறீர்கள் என்றால், ஒரு கையில் பயத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள், மற்றொரு கையில் பயத்தை பிடித்துக் கொண்டு இன்னொரு இடத்தில் உடல்நிலை ஆரோக்கியத்தையும் பிடித்துக் கொண்டு உங்களுக்கு எந்த விதமான எதிர்மறை தீமைகளும் இல்லை. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வியாதிகள் எல்லாம் விலகும். 2ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் இந்த வருடம் குரோதி வருட கடைசி 4 மாதத்தில் சந்திரன் 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்திற்கு செல்வதால் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுப்பதற்கு பதிலாக பயத்தை ஏற்படுத்துறாரு. ஆகையால அந்த பயத்தில் தான் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுகின்றன தவிர வேறு வகையில் இல்லை. சரி, இப்போ குழந்தைகள் சிறிது மந்தமாக இருப்பார்கள். 3ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடத்திற்கு
பார்க்கறதுனால அவர்களை நாம் படிப்பதற்கு மோட்டிவேட் பண்ணணும். ஐயா படியா படிக்க மாட்டாரு, அப்போ நீங்க வந்து நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து அவங்களுக்கு வந்து நல்லபடியா படிக்க வைக்கிறதுக்கு உண்டான எல்லா வந்து முயற்சியிலும் நீங்க எடுக்கணும். அப்படி செஞ்சீங்கன்னா அவர் கொஞ்சம் நகருவாரு. அப்போ ஹார்ட் ஒர்க் செய்வதற்கு பதிலாக நீங்க என்ன செய்யணும், ஸ்மார்ட் ஒர்க் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வந்து திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் நற்பலன்கள் தான் ஏற்படும். இந்த கடைசி 4 மாதத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருஷத்துல கண்டிப்பாக ஒரு திருமணம் பேச்சுவார்த்தையோ நிச்சயதார்த்தமோ நடக்கும். அதனால அப்புறம் வந்து திருமணம் கைகூடும் என்று சொல்கிறார்கள். வேலை தேடிக்கொண்டு இருப்பவங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த 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 மாதிரி சுச்சுவேஷனை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்புறம் விவசாய நண்பர்களுக்கு அபரிதமான லாபங்கள் கிடைக்கும். அப்புறம் வந்து உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும்ன்றாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து நல்லபடியா நான் வேலை செஞ்சப்பா எனக்கு எந்த இது பலனும் கிடைக்கல அப்படின்னு இல்லாம உங்களுக்கு உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். அடுத்து ரியல் எஸ்டேட் நண்பர்களுக்கு எல்லாம் போட்ட முதலீடு எடுக்க முடியல என்று தடுமாறிக்கொண்டே இருப்பவர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலேயே அவர்களுடைய முதலீடுகளுக்கு உண்டான வரவு வந்துவிடும். அப்படி இருக்கும்போது புதிய ப்ராஜெக்ட், அதாவது செப்டம்பர் முதல் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படக்கூடிய மாதங்களாக இருக்கும். அது வந்து உங்கள் வியாபாரம் சம்பந்தமாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும். கவனமாக அவங்களிடம் பேசி உங்களுக்கு சாதகமாக அந்த நேரத்தை வந்து நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் குழந்தைகளுக்கு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் விஷயங்களை வந்து கவனமாக இருக்கணும். ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரையில் உங்களுக்கு குழந்தைகள் மிக்க கவனம் தேவை. இந்த வருடம் உங்களுக்கு 7.5 நாட்டு சனி இருக்குன்னா சனி பகவானுடைய பாதிப்புகள் விலகும் காலம். குரு பார்வையும் படுவதால் உங்களுக்கு அதிகமான நற்பலன்கள் கிடைக்கும். மனோதைரியம் அதிகரிக்கும், ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஆகியால நல்லதொரு சிறப்பான ஆண்டாக இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம 22 முடிஞ்சு 23ஆம் நட்சத்திரத்துக்கு போறோம். அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம் வந்து இந்த 7-8 வருடங்களாக நீங்க பட்ட கஷ்டங்கள்லாம் விலகிட போகுது. அப்படியாப்பட்ட கஷ்டம் பட்டு இருக்கீங்க. அப்போ சனி பகவான் உங்களை பிடிச்சிட்டு இருந்தாரு. அதனால அது வந்து அவர் விலகி போறதுனால உங்களுக்கு சங்கடங்கள் விலகுது. அவமானங்களுக்கெல்லாம் விமோசனம் கிடைத்து விடுவது போல நல்ல பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வருடமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது மாஸ்டர். அதே போல வியாபாரத்தில் மேன்மை, உத்தியோகத்தில் வளர்ச்சி, குழந்தை பாக்கியம், அப்புறம் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் வந்து குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் மேன்மை சிறகடிச்சு பறக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு வந்து சிறப்பான மார்க்கெல்லாம் வாங்கி அவங்களுக்கு நல்லா சர்டிஃபிகேட்டும் ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் நடக்கும். அந்த மாதிரி வந்து அறிவுத்திறமை படிப்பாங்க. அப்புறம் வந்து அவர் என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஒரு வேர்டிங் இருக்கு, யூ நேம் இட் யூ வில் கெட் இட் டன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல சொல்லுவாங்களாம். அதாவது நீ இதுதான் வேணும் அப்படின்னு நீ கேட்டேன்னா பிரபஞ்சம் அது கொடுக்கும், அதுல பார்கெயினே இருக்காது. யூ நேம் இட் இதுதான் அப்படின்னு சொல்லுங்க, யூ வில் கெட் இட், அது யூ வில் கெட் இட்ன்றாங்க. அது மாதிரி நம்ம கேட்கறது கிடைக்கக்கூடிய அருமையான நேரம் இது. ஆகியால் நீங்க வந்து அருமையான இந்த வருடத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா பணபலம் அதிகரிக்கும். உங்களோட லக்னத்திற்கு வந்து உங்க லக்னத்திற்கு ராசிக்கும் சரி லக்னத்துக்கும் சரி ஆரோக்கிய ரீதியாக ஏற்படக்கூடிய குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தப்பான வைத்தியங்களால் உங்கள் உடல் உபாதைகள் இருந்தால் அவை தீர்வுக்கு கொண்டு வரும். அது போல நடக்கக்கூடிய ஒரு சாதாரண சரியான நேரம் இது அப்படின்னு சொல்றாங்க. உத்தியோக ரீதியாக ஏதாவது உங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும். கடல் கடந்து வெளிநாடு செல்பவர்களுக்கு உண்டான யோகம் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு சிறிது லேட்டாக
வந்துட்டாரு. ஏன்னா கரெக்டா அந்த நேரத்துக்கு வரணும்னா வரவே முடியல. 5 மணிக்கு வர வேண்டியது 5:30 மணிக்கு தான் வந்தாரு. சரி போகட்டும். யாரு வருட கடைசியில வரும். அதுவும் அடிக்கடி வரும். ஆனா அதனால உங்களுக்கு இரட்டடிப்பான வருமானம் கிடைக்கும். வீட்டில் இருக்கும் ஆண் குழந்தை ஆகட்டும் அல்லது பெண் குழந்தை ஆகட்டும் சுப செலவுகள் ஏற்று அது அதனால அவங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேல் படிப்பு படிக்கிறதுக்கோ வெளிநாடு செல்வதற்கோ அல்லது புகுப்பெய்தல் விசேஷங்கள் நடக்குவதற்கோ இருக்கும். அல்லது குழந்தைகள் வளர்ச்சிக்காக சுப செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய ஆண்டு, மன நிறைவை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இது ஒரு சிறப்பான ஆண்டு. முதல் 4 மாதங்கள் பரிகாரங்களை செய்து வந்தால் உங்களுக்கு வருமானம் இரட்டடிப்பாக ஆகும். இந்த நாள் உங்களுக்கு இந்த நாள் வரையில் தோல்விகளை சந்தித்து வந்தீர்கள், இனிமேல் வெற்றிகளை சந்திப்பீர்கள். இனிமேல் வெற்றித்தான் உங்களுக்கு. இந்த ஆண்டு உங்களுக்கு அமோகமான ஆரோக்கியமான பல நற்பலன்களை கொடுத்து வரும். அடுத்தது சதய நட்சத்திரம், 24வது நட்சத்திரம். இது என்ன சொல்றாங்கன்னா, சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வளர்ச்சிகள் அனைத்தும் கிராஜுவலாக முன்னேறும். எப்படின்னா, ஒரு பிளைட் டேக் ஆஃப் ஆகுதுன்னா கீழே இருந்து மேல மெதுவாக தான் போகும், ஸ்லோ போகும். அப்புறம் மேல போய் தான் நல்லா ஸ்பீடா செங்குத்தாக போய் அந்த ஸ்டேஜ் அந்த இடத்துக்கு போகும். எப்படின்னு நீங்க கிராஃப் போட்டீங்கன்னா கீழே இருந்து மேல அப்படியே போகும். அந்த மாதிரி போகுது உங்க வளர்ச்சி. அது எந்த விஷயமாகட்டும், பேச்சுவார்த்தைகள் மிகவும் நீங்க பேசுறது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு வாட்டி பேசிட்டீங்கன்னா அது ஆர்டர் மாதிரி ஆயிடும். அதுவே சாஸ்வத்தம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அதே ஆயிடும். ஆகையால ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னால 10 வாட்டி யோசனை பண்ணுங்க, 100 வாட்டி யோசனை பண்ணி வார்த்தைகள் பேசுங்க. அந்த வார்த்தைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். முதல் 6 மாதங்கள் இந்த வருடம் என்னன்னா மார்ச் மாதம் வரையில் உங்களுக்கு இந்த வருடம் மார்ச் மாதம் வரையில் உங்களுக்கு ராசியிலேயே இருக்கும் சனி பகவான். அதற்கு பிறகு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடம்தான் உங்களுக்கு வாக்குஸ்தானம், தனஸ்தானம், வீடு ஸ்தானம் சொல்லுவாங்க. ஆகையால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு அவமானங்களை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஆகையால நீங்க ஜாக்கிரதையாக பேசணும்னு சொல்றாங்க. மேலும் இந்த சந்தர்ப்பங்களில் தான் நீங்கள் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள். அப்போ சனி பகவான் உங்களுக்கு வாழ்க்கையை எப்படிதான் நடந்துக்கணுங்கிறத கற்றுக் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அருமையான பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வருடமாக அமைகிறது. உங்களுடைய பண தேவைகள் வரவுக்கும் செலவுக்கும் சரியாகவே இருக்கும். இந்த வருடத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு குரு சாதகமாகவே இருக்கின்றார். 4ஆம் இடத்தை இருப்பதால் புதிய தொழில் தொடங்குவதற்கு இவர் ரொம்ப ஹெல்ப்பா இருப்பார். ரொம்ப உங்களுக்கு அனுகூலமா இருப்பாரு. எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். வார்த்தைகளை எச்சரிக்கையாக உதிர்க்க வேண்டும். உங்களுடைய வீட்டு பிரச்சனைகள் வெளியே பேசக்கூடாது. உங்களுடைய வெளியாட்கள் தலையீட்டில் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்து விஷயத்திலையும் இருக்கக்கூடாது. அதாவது வெளியாட்கள்னா அது சொந்தமா இருக்கட்டும், பந்தமா இருக்கட்டும், ஆபீஸ் மேட்டர் ஆபீஸோட சரி, வீடு மேட்டர் வீட்டோட சரி, இங்கேயும் எடுத்துட்டு போற வேலையை வச்சுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. ஆகையால நீங்க அதாவது உங்களுக்கு இந்த நண்பரால நமக்கு ரொம்ப சங்கடம் ஏற்படுதுன்னா அந்த நண்பருடைய நட்பை நீங்க கட் செஞ்சுனுங்க. கட் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அப்புறம் 3ஆம் மனிதர்கள் தலையீட்டை தவிர்க்கணும். நம்ம வீட்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கும் நமக்கு உண்டானதா இருக்குமே தவிர 3ஆம் மனிதன் தலையிட்ட ஐயா நான் தீர்த்து வைக்கிறேன்னா அந்த குரங்கு அப்பம் பிச்சு கொடுத்த கதையா கடைசியில் இந்த குழந்தைக்கும் வராது, அந்த குரங்குக்கும் வராது, இந்த நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கணும் ஒரு கதை இருக்குல்ல. அந்த மாதிரி 3ஆம் மனுஷன் அந்த வேலையை தான் செய்வாரு. ஆகையால் 3ஆம் மனுஷன் நம்பி
எந்த விஷயத்தையும் விட்டுறாதீங்க. விட்டுட்டீங்கன்னா கிடைக்காது. அதனால அது ஏற்படுங்கள் துரோகங்கள் தான் ஏற்படும். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த வருட கடைசியில் உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகி போயிடும். வருட கடைசியில் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்லதொரு பலன்களை கொடுக்கும். சனி 2ஆம் இடத்தில் பயிற்சி ஆனால் எதிர் வீட்டுக்கு போவதால் குடும்பத்தை பிரிப்பார். எப்படி என்றால், குடும்பத்தில் யாரோ ஒருவர் நம்ம வெளிநாடுக்கு செல்ல இந்த நற்பலன்களை குடும்பத்திற்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்க இவங்க அந்த தலையீடு பண்ணி அதுக்கு வேணுங்கிற நல்ல விஷயங்கள்லாம் இந்த சதய நட்சத்திரக்காரங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அடுத்தது வந்து பூரட்டாதி நட்சத்திரம், 25வது நட்சத்திரம். இந்த வருடம் பயத்தினால் வியாதிகள் உண்டாகுமே தவிர ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். அடுத்தது ஆடி மாச கடைசியில அப்புறம் அந்த முதல் அதாவது ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்கள்ல இந்த மாதங்கள்ல உங்களுடைய உடல் அசௌகரியங்கள் ஏற்படும். இது வந்து பயத்தினால் தான் தவிர வந்து வேற விஷயங்கள் இல்லை, உடலால் ஏற்படுவதில்லை. அதே சமயம் இந்த வருடத்தில் கொஞ்சம் பிரயத்தனம் பட்டால் தான் நீங்கள் வளர்ச்சியை அடைவீர்கள். ஆகையால் நீங்க பிரயத்தனம்னா அவங்க பிரம்ம பிரயத்தனம் ஏற்படும். அதனால நீங்க ஜாகிரதையா இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்பதையும் நீங்கள் யோசனை செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வருடத்தில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு வந்து பரிசீலிக்கிறது, அப்புறம் வந்து மார்க் நன்றாக பெற்றிருக்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்கிறது. ஆனால் வெளியே சென்று இன்டர்வியூவில் அட்டன் செய்து வேலைக்கு போவதால சிறு தடமாற்றம் இருக்கத்தான் செய்யும் சுரேஷ். ஆகியால நீங்க வந்து நல்லபடியா வந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க நல்லபடியா இருந்து கவனிக்கணும். சரி, அடுத்தது வந்து அதே போல இந்த வருடம் ஆரம்பத்தில் பரீட்சைக்கு சென்று ஏதோ ப்ரிப்பேர் செய்வதாக இருந்தீர்கள் என்றால் அதில் வெற்றி வாய்ப்புகள் அதிகம். வெற்றி பெற்று வருவீர்கள். மேலும் செலவுகளை பற்றி வந்து அதனால் ஏற்படக்கூடிய கௌரவ பதவிக்கும் கிடைக்கும். உங்களுக்கு தந்தையின் ஆரோக்கியத்தில் எந்த பயமும் தேவையில்லை. அதே சமயத்தில் உங்கள் எதிர்காலத்தில் தொல்லைகள் இருந்து விடுபடுவீர்கள். தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் இருந்த எதிரிகள் வந்து தொல்லைகளிலிருந்து விலகி விடுவாங்க. உங்களை பார்த்தா தூரம் போயிடுவாங்க. உங்களுடைய உங்க பேச்சில் சமாதானம் தெரிவதால் உங்களுடன் நட்பு பாராட்ட, அதாவது இந்தியாவுடன் நட்பு பாராட்ட பல அந்நிய அருமையான இது வந்து இதா இருந்தாலும் நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த வருடத்தை வந்து பொறுத்த வரையில உங்களுடைய வாழ்க்கை துணையின் வருமானம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. விஷயங்கள் வந்து வாழ்க்கை துணையை வருமானம் அதிகப்படுத்துவதால் குடும்பத்தில் தேவையற்ற பேச்சுகள் வரும். அவங்களுக்கு என்ன டபுள் இன்ஜின் இதுன்னுவாங்க, அந்த மாதிரிலாம் கீழேயும் காத்தும் பட்டும் படாமலாம் பேசுவாங்க. ஆகையால காரணம் அதாவது என்ன காரணம் என்னன்னா உங்களை விட வாழ்க்கை துணைவர்களுடைய வருமானம் அதிகமா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? காரணம் காட்டி ஈகோவினால் மனஸ்தாபம் ஏற்படும் இல்லையா? அதுதான் சொல்ல வருது. இதனால இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியான அலைச்சல் இருக்கும். அதனால பல இன்னல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். பணம் தொய்வை ஏற்படுத்தும். அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் தொடங்காதீர்கள். நிதானமா நேரம் பார்த்து கரெக்டா செஞ்சீங்கன்னா அந்த வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். அடுத்தது, மேலும் இந்த வருடத்தை பொறுத்தவரையில் உங்கள் வருமானத்திற்கு மீறிய செலவுகளுடன் செய்வதால் நீங்கள் கடன் கூட வாங்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் ஆகையால் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும். செலவு செய்யறதுல ரொம்ப யோசனை பண்ணி செலவு செய்யணும். நீங்கள் கும்பராசியில் இருக்கின்றாக இருந்தால் நண்பர்களை பகைவர்களுக்கு மாற்ற வாய்ப்புகள் உண்டு. அவங்க வந்து நண்பர்களாக இருந்து பகைகளாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மீனராசியில் இருப்பவர்களாக இருந்தால்
உங்களுக்கு செலவுகள் அதிகரித்து தந்தைக்கு மெடிக்கல் செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகையால அப்புறம் அது மட்டும் இல்லாம பணம் வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க, அந்த பணத்துக்கு வட்டிக்கு பணம் கட்ட வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திற்காகவும் செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்புறம் உங்களுடைய துணைவன் இருக்காங்க, உத்தியோகத்தில் ஏற்படும் செலவுகள் போன்ற அவற்றுக்கு நீங்கள் இத்தனை செலவுகளுக்கும் நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும் நண்பரே. ஆகையால நீங்க ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. படிக்கின்ற குழந்தையாக இருந்தால் அவங்க ஆரோக்கியத்தினால் கோளாறுகள் இல்லை, ஆனால் பயத்தினால் ஆரோக்கிய கேடு நேரிட வாய்ப்புகள் உண்டு. ஆகையால் பயம் போக ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது தியான சாதனைகளை செய்து அது மனசனை எப்பயும் ஒரு சில நிறுத்திக்கிட்டு அதை நீங்க செஞ்சா உங்களுக்கு அந்த தியான சக்தி வைப்ரேஷன் உங்களுக்கு துணையாக வரும். ஆகையால தியானம் செய்யுங்கள். சிம்பிளான தியானம் தான் ஆனாபானசதி தியானம். நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். சிம்பிள் தான். சமணம் போட்டு உட்கார்றவங்க சமணம் போட்டு உட்கார்ந்துக்கலாம், இல்லை காலை கிராஸ் பண்ணிக்கலாம், கையை கோத்துக்கலாம், கண்களை மூடிக்கொண்டு சுவாசத்தை மட்டும் கவனிக்க வேண்டும். சுவாசம்தான் குரு. ஆக அந்த சுவாசத்தை நாம் பிடித்து கொண்டால் போதும், நமக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படும். இந்த தியானத்தினால் பல அதாவது ஸ்மார்ட்டா உங்களுக்கு பலன்கள் கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் இப்போ இந்த பிரமிடு மெடிடேஷனை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. இது ஃப்ரீயா தான் சொல்லி கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையுமே. அதனால முடிந்தவர்கள் உடலுக்கு எக்ஸசைஸ், பாடிக்கு, மனசுக்கு எக்ஸசைஸ் தியானம் தான். சிம்பிள் தியானம். இது பதாஞ்சலி யோகனுடைய அவருடைய சிம்பிள் தியானத்தை நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க யார் வேணாலும் கத்துக்கலாம். அடுத்தது 26வது நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த சித்திரை முதல் மார்ச் மாதம் வரை எந்த பாதிப்பும் இல்லை, பாதிப்புகள் இல்லை. தை மாதம் முதல் கொண்டு படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு செலவுகளுக்காகவும், அப்புறம் வேலைக்காக வெளியே போறதா அப்படி இருந்தா அவங்களுக்காகவும் செலவு செய்ய வேண்டியது இருக்கும். ஆகையால சுப செலவுகளை சந்திக்கணும். சுப விரயம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால நீங்க என்னன்னா பல பணங்கள் கையிருப்புகள் கரைவதற்கும் மட்டுமல்லாமல் உங்களுக்கு வரவுக்கு மீறி செலவுகள் செய்வதனாலையும் கடன் கூட வாங்க வேண்டியது இருக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தும். வருமானத்தை பெரிதாக்கும் முயற்சிகள் செய்யுங்க. ஒரு விஷயத்திலே நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எது என்றால், உங்களுடைய வியாபாரத்திலே யாரையும் நாம் நம்பி பங்குதாரராக சேர்த்து கொள்ள வேண்டாம். பார்ட்னர்ஷிப் வேண்டாம், அதே போல சூதாட்டம் வேண்டாம். ஆகிய விஷயங்களே உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது வேண்டவே வேண்டாம். எப்போது எடுத்தாலும் அது உங்களுக்கு நன்மை தராது. சூதாட்டமும் வேண்டாம். அதே போல நீங்க தனித்து நின்று செயல்படுத்தா உங்களுக்கு அந்த வியாபார வளர்ச்சி நன்றாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் பொறுத்தவரையில் தலைப்பகுதியில கொஞ்சம் கவனமா இருக்கணும். தலையில வேட்டு விழுகும். அதனால ஹெல்மெட் எங்கேயாவது வெளியே போகணும்னா கண்டிப்பா ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போங்க. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆகையால தலையில் அடிபடுறதாக இருக்கும். ஆகையால ஹெல்மெட் போட்டுட்டு எங்கெல்லாம் போங்க. இந்த வருட கடைசியில உங்களுக்கு செலவுகள் அதிகப்படுத்தும் என்று சொல்கிறார்கள். எதனால் என்றால், இடமாற்றத்தினாலும் விரயம் ஏற்படும், வேலையினால் விரயம் ஏற்படும், தொழில் விரயம் ஏற்படும், வேலை பறிபோவது அல்லது வேலை இழப்பு ஆகுவது, சிலருக்கு வழக்குகளை சார்ந்த விஷயங்களால் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். 10 வருடங்களுக்கு முன் வாங்கிய கடனுக்கு வழக்கு தொகுத்திருப்பாங்க. எல்லா அசலும் கொடுத்து செலுத்தி இருந்தாலும் கட்ட பாக்கி உள்ளது என்று சொல்லி உங்க மேல வழக்கு தொடருவாங்க. நீங்கள் எவ்வளவு உண்மையாக செயல்பட்டாலும், பணம் கட்டி இருந்தாலும், வக்கீலும் சரி நீதியும் சரி உங்களுக்கு சாதகமாக செயல்பட மாட்டார்கள். போனால் போகட்டும் என்று அவர்கள் கேட்டதுக்கு 2000 தான் கொடுக்கணும், 20,000 கேட்டாங்க. என்ன சார் நீங்க கொடுத்த பாச திருப்பி கேட்கறீங்களான்னு கேட்டா, ஆமா அப்படிதான் அப்படின்னு சொன்னாங்க.
தயவு செஞ்சு அந்த 2000க்கு பதில் 20,000 கொடுத்துட்டு சைலண்டா இருங்க. இல்லைன்னா அவங்க வந்து 10 இயரிங் 20 இயரிங் போட்டு அந்த 10,000க்கு 20,000 செலவு வச்சிருவாங்க. ஆகையால் 20,000க்கு நீங்க கொடுக்க வேண்டியது இருந்தா 2,000க்கு 20,000 கொடுக்கணும்னா கொடுத்துருங்க. அலைச்சலால் மீதியாக நிம்மதியாக இருக்கலாம். ஆமா, அதுக்கப்புறம் கோர்ட்டு கச்சேரி போக்குவரத்து ஆகையால் ஏற்படக்கூடிய லாயர் ஃபீஸ் எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளியை வந்து நீங்க மனசளவுல நல்ல ஆரோக்கியமா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எதையும் நீங்க வந்து சாதிக்க முடியாது. அதாவது பண விஷயத்துல நீங்க வந்து வீண் அலைச்சலெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க வந்து இதை மீறி நீங்க வந்து இல்லப்பா நான் வந்து கோர்ட்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு சாதிக்க முடியாது. அதனால சங்கடங்கள் தான் அதிகமாகும். எதை நீங்க சாதிக்கணும், பணத்தை வந்து நியாயமா கொடுத்தாச்சு, மீறி பணத்தை கொடுக்கலாம், கொடுக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. ஆகையால அங்க விதி உங்களுக்கு வந்து விபரீத இடத்தை தான் காமிக்கும். ஆகையால நீங்க வந்து சமாதானமா போய்க்கிறது நல்லது. டாக்குமெண்ட் பக்காவா எழுதி வாங்கிக்கணும். யாரையும் நம்புவதற்கும் பணத்தை கொடுத்து யாரையாவது நம்பி பணத்தை கொடுத்துடாதீங்க. ஐயா அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஐயா, மஞ்ச பை தான் வச்சிருக்கிறாரியா, நீட்டா சாமி குடியிருக்கிற மாதிரி நெத்தி நிறைய குங்குமம் விபூதியில வச்சுட்டு இருக்காரியா, பார்த்தா நல்லவரா இருக்கா, கொடுத்துட்டுமா கடன் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி யாரா வந்தாலுமே சரி நீங்க கொடுக்க கூடாது. அதே மாரி 2வது வாட்டி வந்து கடன் முதலாளி கேட்டா அங்க கணக்கு பிள்ளையா இருக்கிறவன் கொடுத்துருன்னு தான் சொல்லுவாரு. அது உங்களாஷ்டம், உங்க பாடு அப்படின்னு சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்க. ஆகையால நீங்க ஜாகிரதையாக பணத்தை கையாள வேண்டும். இந்த வருடம் பூராவும் உங்களுக்கு வண்டி வாகனங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை, பராமரிப்பு செலவுகளை செய்துள்ளீர்கள். ஆக உங்களுடைய தாயார் மருத்துவ செலவுகளுக்கும் தங்களுக்கு ஆரோக்கியத்திற்கான செலவுகளும் செய்து கொண்டேதான் இருக்கணும். இந்த வருடம் பூராவும் முதல் 8 மாதங்கள் வருமானம் செலவும் சரியாக இருக்கும். இருந்தாலும் கடைசி 4 மாதங்கள் வந்து பதட்டம் அதிகரித்து அதனால் நஷ்டம் ஏற்பட்டு நிறைய வந்து நமக்கு லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் மிகவும் கவனமாக இருந்து செயல்பட வேண்டியிருக்கும். அடுத்தது கடைசி ரேவதி நட்சத்திரம், 27வது நட்சத்திரம். இந்த குரோதி தமிழ் வருடத்துல வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய சிற சொத்துக்கள் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்தினால் பெரிய புதிய உபாதைகள் ஏதும் வராது. 4ஆம் இடத்து புதன் உங்கள் ராசியில் அதிபதியாக நீச்சம் அடையும் போது ஆரோக்கியமும் குறைபாடு ஏற்படும். சொந்த வீட்டில் சென்று அமரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தாயாருடைய ஆரோக்கியத்திற்கான செலவுகள் உண்டாகும். உங்களுடைய வண்டி வாகனங்களுக்கு செலவுகள் ஏற்படும். டூ வீலரை வித்துவிட்டு 4 வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் குழந்தைகளை மேல் படிப்பு படிப்பதற்காக செலவு செய்து அதனால் வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரத்தில் லாபம் பெறக்கூடியதற்கான வாய்ப்புகள் உண்டு. வந்து வழக்குகளில் ஜெயிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்புறம் வந்து இதற்கும் நீங்கள் வந்து கடினமான சும்மா வந்துடும் நினைச்சிட்டு இருக்க கூடாது. கடினமா உழைச்சா அதுக்கு உண்டான நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்க உழைப்பை போடணும், அப்பதான் கிடைக்கும். அதனால வழக்குகள் வெற்றி பெறும். அதனால தொழில்கள் முன்னேற்றம் ஏற்படும். அது அப்படி இல்லைன்னா 10 அத்தோட இது ஒண்ணு நினைப்பாங்க. இந்த வருடம் எதிரிகளை வந்து தொல்லைகளில் இருந்து விடுபட வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் வருட ஆரம்பத்திலேயே உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதியான புதன் நீச்சமடைந்து விடுகிறார். இதனால் நீச்சபங்க ராஜயோகம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதனால் உங்களுக்கு மனோதைரியமும் அதிகரித்து புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். வருமானம் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தாது. வருமானம் பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்தாது. யாரையும் வந்து நம்பி பொறுப்பினை ஒப்படைக்க கூடாது. நீங்களே அந்த வேலையை முன்னின்று நடத்த வேண்டும். அதனால் உங்களுக்கு லாபமே தவிர நஷ்டம் கிடையாது. ஆனால் யாரை நம்பியும் பொறுப்பை ஒப்படைக்காதீர்கள், கொடுக்க வேண்டாம். அவர்களை பற்றிய படிப்பினையும் அனுபவத்தையும் பெற்றுத்தரும். ஆகையினால் யாரையும் நம்பி பொறுப்பு தர வேண்டாம், நீங்களே முன்னின்று நடத்த வேண்டும். அதனால் நன்மையே கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த வாழ்வியல் ஆரோக்கியம் என்ற குழுவிற்கும்
இந்த சிவகார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை கூறிக்கொண்டு இதில் பயணித்து கடைசி வரையும் இருந்த உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்தி காலம் கூப்பி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்ற நன்றி, வணக்கம் ஐயா.